வந்து ராஜராஜேஸ்வர் பூங்காவில் இருக்கும். இங்கே லாயர் சார் ஒருத்தவங்க வருவாங்க வாக்கிங். அவங்க ஃபேமஸான ஆள். அவங்கள்ட்ட நேற்று நடந்த சாத்தாங்குளம் இஷ்யூஸ் தீர்ப்பு பற்றி சில டவுட் இருக்குது எனக்கு. அதை கேட்கலான்னு பார்க்குறேன். அதை நான் சார்கிட்ட கேட்க போகிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். சின்ன ஒரு டவுட் சார். நேற்று சாத்தாங்குளம் இஷ்யூஸ் தீர்ப்பு வந்ததில்ல சார். அதில் முதல் A1 அக்யூஸ்டுக்கு வந்து இரட்டை மரண தண்டனை, அதோடு சேர்த்து 21 ஆண்டு சிறை ப்ளஸ் 84,10,000 போட்டிருக்காங்கல்ல சார். இது என்ன சார் புரியவே இல்லை. ரெட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க, 21 ஆண்டு சிறைன்னு வேறு சொல்கிறாங்க, 84,10,000 வேறு சொல்கிறாங்களா. அது எப்படி சார் அது? இது வந்து ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. ரெட்டை அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட 2 நபர்களை கொண்டிருக்காங்க. சரி. அந்த 2 நபர்களை கொல்லும்போது தனித்தனியாக அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும் மாதிரி தீர்ப்புகள் வழங்கப்படும். அதன் அடிப்படையில் தான் ரெட்டை வந்து மரண தண்டனை. ஒருவருக்கு 2 தடவை உயிரை கொண்டு போக முடியாது. ஆமாம். அதனால ஏக காலத்தில் அனுபவிக்கிறதுக்கு தான் போடுவாங்க. ஏக காலத்தில் இப்போ வந்து 2 ஆயுள் தண்டனை போடுவாங்க. அனைத்து தண்டனைகளும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்புகள் இருக்கும். இந்த மரண தண்டனை அதே மாதிரி தான். அதே மாதிரி 84 லட்சம் ரூபா அந்த ஃபைன் அமௌண்ட், அபராத தொகை. இப்போ அந்த குற்றவாளிகள் அவங்க மேல்முறையீடு செய்யறதா இருந்தா அந்த 84 லட்சம் ரூபாயை கட்டிட்டு தான் போக முடியும். இல்லாட்டினா போகவே முடியாது. இந்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான அவங்களுக்கு ஒரு பெரிய ஹடில், அதாவது ஒரு பெரிய ஒரு இடர்பாடு அவங்களுக்கு என்னன்னு சொன்னா 84 லட்சம் ரூபா கட்டணும் அந்த கைதி, அந்த குற்றவாளி. அது பெயில் இல்ல, அப்பீல் போகும். மேல்முறையீடுக்கே தான் இந்த தண்டனை எது மேல்முறையீடு, அப்பதான் போக முடியும். இது என்னன்னா ஒரு சாதாரண ஒரு அஃபென்ஸ். அதாவது கொரோனா காலகட்டத்தில் அரசு சில விதிமுறைகளை வச்சிருந்து பப்ளிக்கில் யாரும் கடைகளை குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு திறக்கக்கூடாது. அந்த ஆள் வந்து சரி, உதாரணத்துக்கு 8 மணினா 9 மணி வரைக்கும் நடத்தியிருக்காரு. அவரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் இவ்வளவு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அடிக்கும்போது தகப்பனார் போய் ரெஸ்கியூ போயிருக்காரு. அவர் வந்து என் பையனை ஏங்க அடிக்கிங்கன்னு. அப்போது வாய் தகராறு வந்திருக்கு. பல பயங்கரமாக அடித்து இரவு முழுசும் அடித்து அவனுடைய மலை குழாயில் வந்து என்னெல்லாமோ பண்ணி ப்ளீடிங், அப்படியே ரத்தம் சொட்ட அவனை ரிமாண்ட் பண்ணி அங்கே மருத்துவமனையில் வந்து வெளியே வச்சு டாக்டர்கிட்ட காட்டாமல் வந்து டாக்டர் எந்தவித காயமும் இல்லாத மாதிரி அனுப்பி அதை கோயில்பட்டியில் கொண்டு ரிமாண்ட் பண்ணி அந்த கோயில்பட்டி சப்ஜெயிலில் இதுன்னு இவ்வளவு ரத்த இதாக இருக்குது, லுங்கிலாம் ரத்தமாக இருக்குன்னு அவங்க முடியாது, நாங்கள் ஜெயிலில் எடுக்க முடியாதுன்னு சொல்ல, இதனால தான் வெளியே வந்துருக்கு. இவ்வளவு ப்ரீப்ளான்டாக ஒரு ஆளை இப்படி 2 பேரை டார்ச்சர் பண்ணணுமாங்கிறது தான் இந்த வழக்கில் வந்து முக்கியத்துவம் சார். அதில் அடுத்து அந்த 2 ரெட்டாயில் போட்டு திரும்ப ஒரு இத்தனை வருஷம் தண்டனை சொல்கிறாங்களா? எல்லாமே ஏக மரண தண்டனை விதிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வேற பிரிவுகளில் உள்ள தண்டனைகள்லாம் சேர்ந்துரும்ல. பல செக்ஷன்ஸ்ல கொலை, டார்ச்சர் பண்றது, கைதிகளை இது பண்றது, அப்ப கொடுத்த பனிஷ்மென்ட் எல்லாம் சேர்த்து ஆதாரங்களை மறைக்கிறதுக்கு முயல்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பனிஷ்மென்ட் அவங்க குற்றச்சாட்டப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு குற்றத்துக்கும் இவ்வளவு இல்ல சார். கரெக்டா சொன்னீங்க சார். இப்போ உங்கள்கிட்ட பேசல ஒரு தெளிவான விஷயம் ஒன்று கிடைச்சது. என்ன தெரியுமா சார்? மேல்முறை போனா கண்டிப்பா அந்த பனிஷ்மெண்ட் அமௌண்ட் கெட்டுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு சார். ஏன்னா குடும்பத்துக்கு அந்த அமௌண்ட் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியும் விதிக்கிற. அது அரசுக்கு தான் போகும். அரசாங்கம் யாருக்கே பல்வேறு சார் மனைவி தான் போகணும்னு சொன்ன மாதிரி. அது சரி, நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு வாங்கி அங்க கொடுப்பாங்க. ஒவ்வொரு அதாவது குற்றவாளிகள் வந்து இப்படி பலமான தண்டனைகள் பெற்றாதான் ஒரு நாட்டுல சட்டத்தை தன் கையில யாருமே எடுக்கக்கூடாது. ஆண்டியும் எடுக்கக்கூடாது, அரசனும் எடுக்கக்கூடாது. கண்டிப்பா சார். நம்மளுடைய சட்டத்தினுடைய இது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லா, நோ ஒன் இஸ் அபவ் லா அப்படிம்பாங்க. சட்டத்துக்கு மேல எவரும் கிடையாது. காவல்துறையாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, சட்டம் தான். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அரசியல் அமைப்பு சட்டம். அது ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக கொடுத்தீங்க. தேங்க்யூ சார்.